ஆளுமை மிக்க அரசியல்வாதியாக பியோர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை, நேரடி இணைய வழி வகுப்புகள். உங்கள் சீட்டிற்கு முந்துங்கள். 7338824242. ஆண்டு டிசம்பர் மாதம் தூத்துக்குடியை பொறுத்தளவுக்கு ஒரு பெய்யா மழை பெய்து மக்கள் எதிர்பார்க்கிற அளவுக்கு பெரிய வெள்ளம் ஏற்பட்டு அன்றாட வாழ்க்கைக்கு தத்தளிக்கிற ஒரு நிலை ஏற்பட்டது. அப்போ நெடுஞ்சாலைத்துறையின் மூலமாக இந்த பகுதியில் 13 நாட்கள் இங்கே உட்கார்ந்து அந்த பணிகளை மேற்கொண்டதில் நானும் ஒரு நாள். அப்போது 163 நெடுஞ்சாலைத்துறைக்கு நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் 140 கோடி ரூபாய் பணத்தை ஒதுக்கி தற்காலிக சீரமைப்பு பணிக்காக பணம் ஒதுக்கி கொடுத்தாங்க. அந்த பணிகள் மொத்தமும் முழுமையாக 163 பணிகளும் தூத்துக்குடி மாவட்டத்தில் அது முடிவடைந்து விட்டது. மேற்படி நிரந்தரமாக 83 பணிகள் நிரந்தரமாக தேர்வு செய்யப்பட்டு 110 கோடி ரூபாய் பணம் அதுக்காக ஒதுக்கப்பட்டு 37 பணிகள் நிறைவடைந்து விடுச்சு. இன்னும் 46 பணிகள் இந்த டிசம்பருக்குள்ள அது முடியும். அது முடியாத பணிகளில் ஒரு பணி தான் ஏரல் பாலம், அதுவும் டெண்டர்லாம் விடப்பட்டாச்சு. அந்த பணிகளும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த பணிகளும் செப்டம்பர் மாதத்துக்குள் முடிக்கிறதுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். இவைகளெல்லாம் ஆய்வு செய்ய வேண்டும் என்று நான் நம்முடைய மாண்புமிகு சமூக நலத்துறை அமைச்சர் சகோதரி கீதாஜி அவர்கள் சொன்னபோது அவங்க ஒரு கோரிக்கை வச்சாங்க. தூத்துக்குடியை பொறுத்தளவுக்கு ரொம்ப நாட்களாக 2 பாலங்கள், ஒன்று ரயில்வே மேம்பாலம், மற்றொன்று இந்த விவிடி தேங்காய் இந்த மையப்பகுதி, இந்த சந்திப்பு, இங்கே ஒரு மேல்மட்ட சாலை அமைக்கணும் அப்படின்னு 2 கோரிக்கை வச்சாங்க. முதல் கோரிக்கை இல்லை, இது ஏற்கனவே கோரிக்கை வச்சு இதெல்லாம் அறிவிக்கப்பட்டு அந்த ரயில்வே மேம்பாலமும் போட முடியாத ஒரு சூழ்நிலை, இந்த பாலமும் கட்ட முடியாத, இந்த மேல்மட்ட சாலை இதுவும் கட்ட முடியாத சூழ்நிலை. காரணம், அரசாங்கத்தை பொறுத்தளவுக்கு இந்த 2 இடங்களிலும் மின்சார கம்பங்களை அப்புறப்படுத்துவது, இந்த கார்பரேஷனாக இருக்கிற காரணத்தினால் குடிநீர் பைப்புகள், கழிவுநீர் பைப்புகள் அப்புறப்படுத்துவது, இதனில் பாலம் கட்டுவதற்கு வேண்டிய சாலைகளை விரிவுபடுத்துவதற்கு நில கையகப்படுத்தணும். அதுக்குரிய பணத்தை அரசாங்கத்தை பொறுத்தளவுக்கு பணம் ஒதுக்கிடுச்சு. ஆனால் நிலையெடுப்புக்கு வேண்டிய வருவாய்த்துறை மூலமாக அத்தனை பணிகளும் முடித்துவிட்டு அதற்கு வேண்டிய தொகைகளும் சிலர் பெறுகின்ற நிலைமை அவார்டு வெளியிட்ட இந்த நிலையில் வழக்கு மன்றத்துக்கு, நீதிமன்றத்துக்கு போயிட்டாங்க. இந்த பகுதியில் இருக்கிறவங்களும் நீதிமன்றத்துக்கு போயிட்டாங்க. அந்த சாலையில் சர்வீஸ் ரோடு, ஏன்னா ஆபத்து நடந்துகிட்டே இருக்குறாங்க ரயில்வே மேம்பாலத்தில். இந்த ஆபத்தை தவிர்க்கலாம் அப்படின்ற அடிப்படையில் அங்கே பொதுவாக இந்த ஜெயபுரம் பக்கம்தான் 493 மீட்டர் நீளத்துக்கு இந்த சர்வீஸ் ரோடு போட்டோம்னாக்கா இந்த விபத்து இருக்காது. அது நிலம் கையகப்படுத்தணும். அங்கே அவரும் நீதிமன்றத்துக்கு போயிட்டார். டாக்டர் அவர் அருள்ராஜ் டாக்டர் அவர் நீதிமன்றத்துக்கு போயிட்டார். இப்போ நாங்கள் வழக்கு தொடர்ந்து வழக்கு நடத்தி கொண்டு இருக்கிறோம். இப்போது வழக்கு இறுதி கட்டத்துக்கு வந்திருக்கிறது. அதனால் அடுத்த 17ஆம் தேதி இந்த மாதம் 17ஆம் தேதி நீதிமன்றத்துக்கு ஹியரிங் போட்டிருக்கிறாங்க. நியாயமான அரசாங்கத்தை பொறுத்தளவுக்கு நியாயமாகவே எடுத்து வச்சிருக்கிறோம். நல்ல தீர்ப்பு வரும்ன்றது தான் நாங்கள் துறை சார்பாக நாங்கள் நம்புகிறோம். அந்த நல்ல தீர்ப்பு வந்த உடனேயே இந்த 2 பாலங்களுக்குரிய பிரச்சனை, ஒன்று இந்த மேல்மட்ட சாலை பாலம் அமைக்கிறது, ஒன்று அங்கே சர்வீஸ் ரோடு போடுறது, ஒன்று, இது 2த்தையும் கட்டாயம் முன்னுரிமை கொடுத்து வாட்டர் பிரச்சனை செஞ்சுட்டுனா இந்த நிதியாண்டிலே கூட முதலமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு போய் அதுக்கு திட்ட மதிப்பெல்லாம் தயாரித்து துறையின் சார்பாக அந்த பணிகளை எடுத்துக்கொள்ளணும்னு தெரிஞ்சுக்கிறேன். நெடுஞ்சாலையில் 4 வழிச்சாலை அந்தோனியார்புரம் பக்கம் கடந்த மழையில டிசம்பர் மாதம் பெய்த மழையில பாதம் 1 வருஷம் அது சீரமைக்கும் பணி எந்த ஒரு பணியும் நடக்காம அது அடிக்கடி இரவு நேரங்களில் பயங்கரமா விபத்து நடக்கு.
இரு சக்கரத்துல உயிரிழப்பும் ஏற்பட்டிருக்கு. இது வரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லை. பொதுவாக வந்து நாங்கள் நகாய் சாலையில் புறந்தள்ளுறது இல்லை. மக்களை பொறுத்தளவுக்கு என்னென்னா, நாங்கள் தான் சாலையை வந்து அரசு வகைப்படுத்தி வச்சிருக்கிறோம். மாவட்ட முக்கிய சாலை, மாவட்ட இதர சாலை, மாநில நெடுஞ்சாலை, கிராம சாலைன்னு மாநில அரசாங்கமும், ஒன்றிய அரசாங்கத்தை பொறுத்தளவுக்கு தேசிய நெடுஞ்சாலை ஆணையம், தேசிய நெடுஞ்சாலைன்னு 2. அதில் தேசிய நெடுஞ்சாலை மட்டும்தான் வந்து நிதிகள் அவங்க கொடுத்தாலும் சரி, சாலைகள் போடுறதுபடி மாநில சர்க்கார் நாங்கள் செய்கிறோம். ஆனால் ஆணையத்தை பொறுத்தளவுக்கு எல்லாமே டெண்டர் விடுறது, எல்லா பணிகளும் செய்கிறது தான். நீங்கள் சொல்கிற சாலை ஆணையம் சம்மந்தப்பட்ட சாலை. இது போன்ற பிரச்சனைகள் வருகிற பொழுது நாங்கள் எங்கள் கவனத்துக்கு வந்த உடனேயே மாவட்ட ஆட்சித்தலைவர் மூலமாக அந்தந்த பகுதியில் இருக்கிற ஆர்வலர்கள், ரீஜனல் அத்தாரிட்டி, அவங்ககிட்ட நாங்கள் வந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் முறையிடுறாங்க, கடிதம் எழுதுறாங்க. எங்கள் நாலேஜுக்கு வந்தோடனே எங்களுடைய நெடுஞ்சாலைத்துறை செயலாளர் நேரடியாக அந்த துறையினுடைய டெல்லியில் செயலாளருக்கு, அங்கே இருக்கிற சீஃப் இன்ஜினியருக்கு தொலைபேசி பண்ணுறாங்க. இதுவும் வந்து நாங்கள் கணக்கில் எடுத்துக்கொண்டு ஏற்கனவே வேண்டிய பணிகள் நாங்கள் செஞ்சுருக்கிறோம். விரைவிலேயே அந்த விபத்தை வந்து குறைக்கிறதுக்கு அரசு முயற்சி செய்யும். திருச்செந்தூர் சாலை வந்து திருச்செந்தூர் வந்து ஏராளமான பக்தர்கள் தினசரி போயிட்டு வராங்க, ஏகப்பட்ட கார் போயிட்டு வருது. அந்த சாலை முன்னாடி வந்து விரிவாக்கம் செய்வோம், ஈசிஆரோட விரிவாக்கம் பண்ணணும் ஒரு ப்ராஜெக்ட் ரெடி பண்ணாங்க. அது அப்படியே கிடைக்குது. அந்த சாலை ஏதாவது தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு தெரியும், 7 மீட்டர் சாலை நாங்கள் வச்சிருக்கிறோம். ஒன்றிய அரசாங்கம் அந்த சாலை எங்கிட்ட கொடுங்க, நாங்கள் விரிவுபடுத்தி மக்களுக்கு நாங்கள் வந்து பயன்பாட்டுக்கு கொண்டு வர போகிறோம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, இந்த பக்கம் 1.5 மீட்ரு, இந்த பக்கம் 1.5 மீட்ரு, 10 மீட்டர் சாலையை போட்டு ஒரு டோல்கேட்டு போட்டு கூட வசப்பட ஆரம்பிச்சிருக்காங்க. 7 மீட்டர் சாலை மாநில அரசாங்க சாலை, இந்த பக்கம் 1.5 மீட்டர், அந்த 1.5 மீட்டர் போட்டு அவங்க பண்ண ஆரம்பிச்சாங்க. இது தமிழ்நாட்டு முதலமைச்சர் திராவிட மாடல் ஆட்சிக்கு வந்த உடனே அதனுடைய கவனத்தை கொண்டு போவாங்க. நான் தான் உடனே போனேன். ஏன்னா நான் ஏற்கனவே எதிர்கட்சியாக இருக்கிற பொழுது இவர்களெல்லாம் நான் சட்டமன்றத்தில் கேள்வி கேட்டேன். நல்லா தெரியும். அதனால் வந்த உடனே முதலமைச்சர்கிட்ட சொன்னேன், இந்த 4 வழிச்சாலை இவர்களெல்லாம் ஒன்றிய அரசாங்கம் 4 வழிச்சாலை அமைத்து விட்டு டோல்கேட்லாம் போட்டு அதிகமான வசூல் செய்கிற ஒரு சூழ்நிலை நாட்டில் இருக்குது. முதலமைச்சர் சாலை மேம்பாட்டத்தில் ஒரு புதிய திட்டத்தை நாங்கள் அறிவிக்கலாம் அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் பர்மிஷன் கேட்டாங்க. அவர் பர்மிஷன் கொடுத்தாரு. இப்போ இந்த ஆட்சி வந்த உடனே முதலமைச்சர் சாலை மேம்பாட்டத்துக்கு ஒரு திட்டத்தை அறிவித்து அது வேலையை 4 வழிச்சாலை போகிறதா இருக்குது. தமிழ்நாட்டில் எங்கெல்லாம் போக்குவரத்து செறிவு, நீங்கள் சொன்னீங்க இப்போ டிரான்ஸ்போர்ட் அதிகமாக போகுதுன்னு சொல்லுங்க பாருங்கள், அது மாதிரி போக்குவரத்து செறிவை கணக்கில் எடுத்துக்கொண்டு 4 வழிச்சாலைகள் நாங்கள் போட்டு கொடுத்துருக்கோம். நீங்கள் சொல்கிற ஆன்மீக பெருமக்கள் அதிகமாக போகிற திருச்செந்தூர் என்பது நீங்களும் அறிவிங்க, நானும் அறிவேன். அதனால் இப்போ வந்து டிபிஆர் தயார் பண்ணுறதுக்கு ஆணை எடுத்துக்கிறோம். டீட்டெயில் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டு விரிவான திட்டம் இங்கே கைக்கு வந்த உடனேயே அதில் வந்து, ஏன்னா நாங்கள் 4 வழிச்சாலைன்னு போகும்போது எல்லே பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்கும். பல இடங்களில் போய் எல்லே பண்ணுற வேண்டிய அவசியமே இருக்காது. அது மாதிரி இடங்களில் அந்தந்த ஆண்டே நாங்கள் எடுத்துடுறோம். நாங்கள் குறைஞ்ச அளவில் எல்லே பண்ணுற வேலை இருந்துன்னு வச்சுங்க, அதை நாங்கள் உடனே எடுக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. டிபிஆர் தயார் பண்ணி வரட்டும். அது எந்த அடிப்படையில் நிலையெடுப்பு மிக குறைவு இருக்குன்னு சொன்னாக்கா அடுத்த நிதியாண்டிலேயே முதலமைச்சரோட அனுமதியோடு நாங்கள் எடுத்துக்குவோம். எங்க வந்து உங்களுக்கு வந்து போக்குவரத்து செறிவு கூடுகிறதோ அங்கிருந்து தான் 4 வழிச்சாலை போகணும். அது ஏன்னா நாம் நாளைக்கு ஆடிட் அப்சஸ் வந்துடும். தூத்துக்குடியிலிருந்து மணியாச்சி வரைக்கும் ஒரு ஏற்கனவே நிலம் கையகப்படுத்தி ஒரு சாலை அமைக்காமலே இருக்கு. அது எல்லையே நடந்துனே இருக்குது, இன்னும் முடியலையா? இப்ப என்ன காரணம்னு சொல்றேன், அதையும் சொல்றேன் கேட்டுங்க. நீங்க எப்பயுமே சென்ற ஆட்சியில் பல இடங்கள்ல வந்து டெண்டர்லாம் விடப்பட்டிருக்கோம். ஆனால் சாலைகள் மாத்திரம் போடவே மாட்டாங்க. அதுக்கு என்ன காரணம்னு கேட்டீங்கன்னாக்கா, டெண்டரை விட்டுட்ட உடனே பார்த்தீங்கன்னா அங்கே போனோம்னாக்கா சாலை வந்து டெண்டரை விட்ட அளவுக்கு அகலம் இருக்காது. எல்லாம் கையகப்படுத்த வேண்டிய வேலை இருக்கும். நீ ஒரு பக்கம் போட்டேன், இன்னொரு பக்கம் நிலம் எடுக்கலாம்னு பார்த்து போடுவாங்க. இது மாதிரி பிரச்சனைலாம் அப்படியே பாதியாக கிடக்கும். 13 வருஷம் 12 வருஷம் இருக்குது. இந்த முதலமைச்சர் என்ன சொல்லிட்டாருன்னா, டிபிஆர் தயார் பண்ணும்போது சாலை விரிவாக்கம் செய்கிறதா இருந்தாக்கா முதல்ல நிலஎடுப்பு 90% முடிக்கணும். அதுக்கு பின்னால் தான் நீங்கள் வந்து திட்ட மதிப்பீடு தயார் பண்ணி சாலைகளுக்கு டெண்டர் விடணும்னு சொல்லிட்டாங்க. அதனால் இப்போ நாங்கள் இந்த ஆட்சிக்கு வந்த பிற்பாடு எங்கேயாவது சாலைகளை விரிவாக்கம் செய்யணும்னு சொன்னாக்கா முதல்ல நில கையகப்படுத்திட்டு முறையாக இடம் இருக்குதான்னு பார்த்துட்டு தான் ரயில்வே மேம்பாலமாக இருந்தாலும் சரி, இது போன்ற 4 வழிச்சாலையாக இருந்தாலும் சரி, 10 மீட்டர் சாலையாக இருந்தாலும் சரி, 7 மீட்டர் சாலையாக இருந்தாலும் சரி, 3.25 மீட்டர் சாலையாக இருந்தாலும் சரி, நிலம் கையகப்படுத்தாங்க நாங்கள் டெண்டர் வருது. ஆனால் நீங்கள் சொல்லப்படுகிற சாலை நிலம் கையகப்படுத்துகிற நிலையில் இருக்குது. முழுமை அடைந்த உடனே அதுக்கு முதல் ரைட்.